மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலகத்தில் உள்ள அநேக சமயங்களிலே மனுஷன் ஒன்றை செய்யும் பொழுது அதை மதியமாய் செய்தோம் அல்லது தவறாய் செய்து விட்டோம் என்று பின்பு அவன் வருந்துகிறான், அதை குறித்து அவன் துயரமடைகிறான். ஆனால் அதுபோன்ற ஒரு பகுதிக்கு போவதற்கு முன்பாகவே வேதம் நமக்கு ஒரு நல்வழியை போதித்திருக்கிறது. இந்த உலகத்தில் இருந்த புத்தரை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது சித்தார்த்தா என்று சொல்கின்ற அவருடைய அந்த அரச அவையில் இருந்த வாலிப நாட்களிலே அந்த சித்தார்த்தா ஒரு மனுஷன் அவன் இறந்து போவதை கண்டு மந்திரியிடம் கேட்கிறான், யார் இவர் என்று கேட்ட பொழுது அவ்வளோதான் இறந்து போய்விட்டார், அவரை கொண்டு போய் அங்கே மயானத்திற்கு கொண்டு போவார்கள். எதற்கு கொண்டு போகிறார்கள்? அவனை எரித்து விடுவார்கள். அவன் சாம்பலாகி போய்விடுவான். அப்படியா, இதுதான் இந்த உலக வாழ்க்கையா என்று அவன் கிட்ட, இதுதான் உலக வாழ்க்கை, இதுதான் எல்லோருக்கும் உரியது, இப்போ எனக்கும் உரியதான் என்று கேட்டாலும் உனக்கும் உரியதான் என்று அந்த மந்திரி கூறியவுடன் அன்று இரவு முழுவதும் அவர் தூங்காமல் புரண்டு பின்பு காலையிலே அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு அவர் அப்படியானால் மெஞ்ஞானம் எங்கே என்று தேட போய்விடுவார். அவர் தேடுகின்ற அந்த பயணத்தில் அவர் சென்று அவர் இறுதியாய் ஒரு போதி மரத்திலே அடையிலே அமர்ந்து ஞானத்தை பெற்றார் என்று எழுதியிருக்கிறது. சரி, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த ஒரு பகுதி. இறைவன் அந்தந்த காலத்தில் உள்ள மக்களை அந்தந்த காலத்தின்படி தான் நியாயந்தீர்ப்பார். அது அவருக்குரியதை இறைவன் அதை பார்த்து கொள்வார். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், இதுபோன்று இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்த பிறகு நாம் ஞானத்தை அடையலாம் என்றால் அதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நல்ல காலங்களிலேயே மனுஷன் ஞானத்தை தேடி இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே பட்டினத்தார் எழுதும் பொழுது அவருடைய பாட்டிலே சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்று சொல்லுவார். புத்தி கெட்டதடா அப்புறம்தான் அது நெஞ்சை தொட்டதடா என்று சொல்வார். நாளும் என்னமோ சொல்வார், பொழுதும் நடந்து முடிந்து கெட்ட பிறகுதான் நன்மை தீமை விளங்கினது என்று அவர் சொல்வார். அப்படி எல்லாம் கெட்டுப்போன பிறகு உங்களுடைய கையில் சுட்ட பிறகு அதை நீங்கள் போட்டுவிட்டு என்ன செய்ய முடியும்? அதற்கு முன்பே நீங்கள் சட்டி சுடுவதற்கு முன்பே உங்கள் வாழ்க்கை என்ற பயணம் வீணாய் சடலத்தை கொண்டு போய் எரிப்பதற்கு முன்பே ஒரு மனுஷன் ஞானத்தை அடைந்திருப்பான் என்று சொன்னால், இப்படி மண்ணோடு மண்ணாய் அவன் போயிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு போதி மரத்தண்டிலே அவர் உட்கார்ந்து காலம் தொடங்கி எவ்வளவோ காலம் அந்த மரத்தடியிலே உட்கார்ந்து அங்கிருந்தான் ஞானத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் என்று சொல்கிறது. ஆனால் வேதமோ சத்திய வாக்கு, அது ஆதியிலிருந்து உள்ள வார்த்தை என்று எழுதியிருக்கிறது. அதிலே வார்த்தை இருந்தது என்று சொன்னால், ஆரம்பம் என்று அடிச்சவடியில் நான் வாசிக்கிறோமே ஆனால் ஆ என்று அது அல்ல. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பே, ஒரு எழுத்து என்று தோன்றுவதற்கு முன்பே இருந்து அவர்தான் அந்த ஆதியிலே இருந்த வார்த்தை என்று பெயர். ஆகவே அந்த ஆதியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை அவன் அறிந்து அவன் நடந்து விட்டான் என்று சொன்னால், இவ்வளவு வாழ்க்கையிலே ஒரு நஷ்டம் வேண்டியது இல்லை. எல்லாம் முடிந்த பிறகு அதை அவன் ஞானமடைந்து என்ன பிரயோஜனம்? ஞானம் வாசலிலே நின்று கூப்பிடுகிறது என்று நீதிமொழிகளிலே எழுதியிருக்கும். வாசலிலே நின்று கூப்பிட்டு அதை கேட்டு வாழ்வது தான் ஞானமே அல்லாமல், கெட்டுப்போய் அவன் அந்த வசனம் அதை கூறும் அவன் நெடுக அவன் சென்று வேதமையாய் சென்று முடிவிலே அவன் தண்டிக்கப்பட்டு கடைசியிலே போய் முட்டி மோதி தண்டிக்கப்பட்டு வாழ்க்கை வீணாகி போய்விடுகிறது. ஆகவே ஞானம் என்று சொல்வது ஒரு விரும்பத்தக்க ஒரு பகுதி. நீங்கள் இந்த ஞானத்தை விரும்புகிறீர்களா? அந்த ஞானத்தை முடிந்த பிறகு, எல்லாம் முடிந்த பிறகு ஞானத்தை தேடி என்ன பிரயோஜனம்? ஆகவே ஒரு மனுஷன் தன்னுடைய ஜீவிய காலத்திலே தன்னுடைய சூழல் நடக்கின்ற ஒரு காரியங்களை அவன் கவனிக்கும் பொழுதும், அழிவை காண்கின்ற பொழுதும் ஒரு யோசனை வேண்டும். அவனுக்கு ஒரு ஞானம் பிறக்க வேண்டும். அந்த ஞானத்தை முதலிலேயே அறிந்து கொள்ள வேண்டும்.
பேதமையாய் என்னவோ வந்தான் போனான் செத்தான் என்று போய்விடக்கூடாது. ஒரு மயானத்துக்கு செல்கின்ற ஒரு கூட்டத்திலே கடைசி வரைக்கும் கூட எல்லோரும் தான் போகிறார்கள். சிறியர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் அங்கே சென்று தீயிலே அங்கே எரிக்கப்பட்டு எலக்ட்ரிக் சேரில் வைக்க அது சாம்பலாகி போவதை அவங்க காணும்போது என்னடா மனுஷன் வாழ்க்கை என்று ஒரு மாயான ஞானத்தை வைத்திருப்பான். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு வந்துவிட்டால் அது என்ன பிரயோஜனம்? அந்த ஞானம் மனுஷனுடைய வாழ்க்கையுடைய முடிவை அவன் கண்டு ஞானத்தை பெற வேண்டும் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் ஜனன வீட்டிற்கு போவதை விட ஒரு பிறந்த வீட்டுக்கு பிள்ளை பிறந்த வீட்டிற்கு போவதை விட ஒரு மரண வீட்டிற்கு செல்வது நல்லது. அங்கே மனுஷனுடைய முடிவை கண்டு நீ ஞானத்தை பெறுவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் மனுஷனோ ஒரு மாயான ஞானத்தை அந்த நேரத்தில் என்ன வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு போவதே தெய்வம் அவர் கேட்டார். அதை கண்டு ஞானமடைந்து அடடே இந்த வெற்று போய் வாழ்கின்ற அவன் எளியவன் மரணத்திற்கும் சென்றேன், ஐஸ்வர்யவான் மரணத்திற்கும் சென்றேன், எல்லாம் போகும் பொழுது எல்லாம் கைப்பிடி சாம்பலாய் மாறி விடுகிறார்களே என்று அறிந்து அவன் தன் காலங்களிலேயே அதை அவன் தேடினான் என்றால் ஞானம் ஒளிவது இல்லை, அது அழிந்து போவது இல்லை. ஞானத்திற்கு என்ன பேர் இருக்கிறது தெரியுமா? தெய்வமே இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது ஞானத்தை தன் அருகிலே வைத்து கொண்டு தான் சிருஷ்டித்தார். ஞானம் ஒளிவதில்லை, அறிவு ஒளிந்து போகும், ஞானம் ஒளிவதில்லை. எனவே ஞானம் என்று சொல்வது இந்த பூமியில் பொருள் சேர்ப்பதற்காக வைத்துக்கொள்கின்ற ஞானத்தை அல்ல. அந்த ஞானம் மனுஷனுக்குரியாது. இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், நான் இன்னும் களஞ்சியத்தை சேர்த்து வைத்து நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஞானம், அது அவன் உலகத்துடைய ஞானத்தை வைத்து அல்ல. ஞானம் என்று சொல்வது அவனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சிந்திக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை வெற்று வாழ்க்கையாக போய்விட்டு அந்த சித்தார்த்தா அவர் புத்தராய் மாறினாரே அதுபோன்ற அந்த பகுதியை நீங்கள் சற்று எண்ணி பார்த்து எல்லாம் நாளும் எல்லாம் கெட்ட பிறகு நல்லது போலது பின்பு தெரிந்து என்ன பிரயோஜனம்? மண்ணோடு மண்ணாய் போகிற நேரத்தில் ஞானம் பெற்று என்ன பிரயோஜனம்? ஆகவே அதுபோன்று ஜீவிய காலத்திலே உங்கள் ஜீவிய காலத்திலே நீங்கள் மறிக்கும்போது ஏழையை மறிக்கலாம், பணக்காரரை மறிக்கலாம், அதில் ஒன்றும் வேறுபாடு ஒன்றும் இல்லை. பணக்காரன் மறித்தவன் ஞானமுள்ளவன் என்றால் எழுதியிருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. வேதத்திலே ஐஸ்வர்யவானாய் மறித்த ஒருவனை பார்த்து, மதிகடனே உன் ஆத்துமாவை கவனித்தாயா, உன் வாழ்க்கையெல்லாம் கெட்டுப்போய் இருக்கிறதே, உன் வாழ்க்கைக்கு ஈடாய் என்னத்தை கொடுப்பாய் என்று இறைபெருமான் கேட்டார். உன் வாழ்க்கையை கவனிக்காமல் உன் அறிவையும் உன்னுடைய திறமையை வைத்து சம்பாதித்து வைத்தேன் என்று சொல்கிறாயே, இது யாருக்குடையதாய் மாறும் என்று இறைவன் கேட்டார் என வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். இதை அறிந்து என்ன பிரயோஜனம்? இதை வைத்து நீ வாழ்ந்து சுகித்து இருப்பதில் என்ன பிரயோஜனம்? உன்னுடைய வாழ்க்கை போய்விட்டது, உன் ஜீவனுக்கு ஈடாய் நீ என்னத்தை கொடுப்பாய் என்று கேட்டார். ஏனென்றால் மற்ற அனைத்தும் உலக அறிவை வைத்து நீங்கள் பணம் சம்பாதித்து கோடீஸ்வரர்களாய் மாறி திறமையாய் நீங்கள் எல்லாம் உலகப் பொருட்களை பெற்று என் ஆத்மாவை திருப்தியாயிரு, நான் எல்லாம் வைத்திருக்கிறேன், எல்லாம் என் அறிவு என் ஞானம் என்று சொல்லிக் கொள்கிறாயே. மனுஷனே, உன்னுடைய வாழ்க்கை போய்விட்டதே, உன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே. உலகத்தை நீ ஆதாயப்படுத்தி கூட வைத்துப்பார், உன் வாழ்க்கைக்கு ஈடாய் எண்ணத்தை தர முடியும் என்று கேட்டார். ஆகவே மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அறிகின்ற ஒரு அறிவு இருக்கிறதே, அதுதான் ஞானம். அதைத்தான் நான் முதலில் சொன்னதை போல் இந்த சித்தார்த்தா புறப்பட்டு சென்று ஞானத்தை தேடி அவர் சென்று பல ஆளும் அவர் கடந்து சென்று கடைசியிலே ஒரு போதி மரத்திலே அண்டையிலே அமர்ந்து அங்கே அவர் ஞானத்தை பெற்றார் என்று சொல்கிறார்களே, அதை போல் கடைசியிலே போய் பெற்றுக்கொள்வது என்று கூட இல்லை. அவர் ஏதோ அந்த நாட்களே அவர் சென்றார், அப்படி போனார் என்று எழுதியிருந்தாலும் அதை இறைவன் பார்த்து கொண்டு தானே இருந்தார். அது அவருக்கும் தேவனுக்கும் உரியது. அவர் போய் பாவம் செய்யவில்லை, துன்மார்க்கம் செய்யவில்லை. ஆனால் ஒரு ஞானத்தை தேடி அவர் அந்த போதி மரத்தண்டையிலே அதை பெற்றார் என்று எழுதியிருக்கிறதை விட மேலாய் வேத புத்தகம் சொல்கிறது என்னவென்று தெரியுமா? உங்களுடைய ஜீவியத்திலே இப்பொழுதே ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உடனே அதை பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்திலே நீங்கள் வளர்ந்து இறைவனை கண்டுபிடித்து விட முடியும். அவர் வெறும் ஞானத்தை மாத்திரமே அவர் கண்டுபிடித்து அதில் திருப்தி அடைந்து
இருப்பார் என்று நாம் எண்ணிக்கொண்டோம். ஆனால் அவர் இறைவனை அவர் நேரடியாக கண்டவரோ இல்லை என்பது தெரியவில்லை. பல வருடங்களுக்கு பிறகுதான் அந்த போதி மரத்தண்டிலே அதை பெற்றார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் அந்த 1ஆம் அதிகாரத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தெய்வ பயம் கொண்டு இருப்பது தான் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறது. அதை எப்பொழுது அவன் ஆரம்பிக்க வேண்டும், அதை எப்பொழுது தொடங்க வேண்டும்? நீண்ட பயணத்திற்கு பிறகு, ஒரு போதி மரத்தண்டையிலே கண்ட பிறகு, காலமெல்லாம் மாறி வயதான அந்த சடைமுடி கொண்டவராய் அவர் மாறி அதை கொண்டை போட்டு உட்கார்ந்துருக்கிறார் எதுவும் புரிந்து, அப்பொழுதுதான் அதை ஆரம்பம். இப்பொழுதே ஆரம்பித்துவிட முடியும். எப்படி அவர் தொடங்குகிறார்? ஃபியர் கான், தேவனுக்கு முன்பாக பயந்து வாழுங்கள், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இப்பொழுதே நீங்கள் புத்தரின் சீசலாய் மாறுவதற்கு எங்கேயோ போக வேண்டும். ஆனால் நீங்கள் இப்பொழுதே ஒரு வாலிபனாக இருக்கும் நல்ல நாட்களிலேயே யூ கேன் ஃபியர் கான், தெய்வத்திற்கு பயந்து வாழ முடியும். தெய்வ பயம் என்று சொல்வது உங்கள் இருதயத்திற்கு உரியது. எல்லோருடைய இருதயத்திலேயும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒன்றும் யாருக்கும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு அரிய பொருள் என்று இல்லை, எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. நீங்கள் இப்பொழுதே ஸ்டார்ட் வித் ஃபியர் ஆஃப் காட், அந்த ஆரம்பம் என்று இருக்கிறதே, அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை, அந்த ஞானத்தினுடைய பிகினிங், ஆரம்பத்தை ஏன் ஆரம்பிக்கக்கூடாது? ஒரு 3 வயது நிறைந்தவுடன் அந்த பிகினிங்கை எல்கேஜியிலே சேர்த்து வைத்து விடுகிறோமே, அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆரம்பம் தொடங்க வேண்டும். ஒருவேளை தெய்வ பயமே இல்லாமல் ஏதோ ஒரு சடங்குக்காக ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு ஆலயத்திற்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம் என்று போய்விட்டு வருகிறார்களே, அது அல்ல. அது எல்லோரும் போகத்தான் செய்கிறார்கள். அப்படி இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் எதுவும் மாற்றம் என்பது ஜீவியத்திலே நடப்பது இல்லை. அதுபோன்ற ஒரு பகுதி அல்ல. அவன் மெய்யாவே அவன் தெய்வத்திற்கு மீது ஒரு உள்ளத்திலே ஒரு பயம் வைத்திருக்கிறான். அந்த பயம் இல்லாதவன் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், மூடன் என்று எழுதியிருக்கிறது. அவன் ஞானத்தை அவன் அசட்டை பண்ணுகிறான், ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். தெய்வ பயம் என்று சொல்வது அவனுக்கு என்னமோ ஒரு நூதனமான ஒரு பயம் போல் தோன்றுகிறது. உண்மை என்னவென்றால், அந்த தெய்வ பயம் என்று சொல்லுவது, இறைவா நீ ஞானம் உள்ளவர், இறைவனே உடைய ஞானம் எனக்கு வேண்டும். ஞானம் என்ன போதித்தது என்று சொன்னால், இதோ பார், ஞானம் போதித்ததாகவே இந்த 1ஆம் அதிகாரத்திலே அது சொல்லியிருக்கும். என்ன சொல்லியிருக்கும்? ஒரு மனுஷன் உன்னை துன்மார்க்கத்திற்கு அழைக்கிறான், என்னோடு சேர்ந்து வந்து கொள், நாம் மறைவாய் இருந்து பதிவிருந்து தீமைகளை நாம் செய்வோம், எங்களுடைய தீமையினால் வரக்கூடிய இன்பங்களை எல்லாம் ஒரே பர்சில் வைத்து சேர்த்து வைப்பதை போல் ஒரே ஐக்கியமாக இருந்து சேர்த்து வைத்து வாழ்வோம் என்று கூப்பிட்டது என இந்த கீழே உள்ள அந்த 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அதுபோன்று அந்த பேதமையாக இருக்கக்கூடியவன், அதற்கு அவன் செவி கொடுக்கிறானே அல்லாமல் அவனுக்கு தீமை செய்கிறோமே என்று பயம் இருப்பது இல்லை. வேதம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? ஏன் உனக்கு தெய்வ பயம் வேண்டும் என்று தெரியுமா? தெய்வ பயம் உள்ளவன் எவனோ அவன் இந்த பட்சிக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று அவர் சொல்லுவார். 17ஆம் வசனத்திலே, நீ தீமை செய்ய விரைந்து ஓடுகிறாயே, கவனி, 17ஆம் வசனத்திலே, எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா என்று எழுதியிருக்கிறது. இவர்களோ இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே அங்கே ஒளி வைத்திருக்கிறார்கள், அதை அழியும்படி வைத்திருக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லோருடைய வழியும் இதுவே, இது அவனுடைய உயிரையே வாங்கிவிடும் என்று எழுதியிருக்கிறது. இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு பட்சியை போல தான் இருக்கிறீர்கள். தீமை என்று சொல்வது உங்கள் கண்களுக்கு முன்பாக பளிச்சென்று தோன்றுவதில்லை, அது மறைவாக இருக்கும். ஒரு வலையிலே வைத்து அங்கே தீனியை போட்டிருப்பது எந்த பட்சியினுடைய கண்களுக்கும் தெரிவதில்லை. அதில் போய் அவன் கீழே வந்து அந்த பட்சி மாட்டிக்கொண்டது என்று சொன்னால் அது ஒளிந்து போய்விடும். உங்களுக்கு ஒரு தீமையே வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், இந்த கட்டடத்திற்கு பின்னால் அல்லது என் கால்களுக்கு பின்னால் ஒரு நாகப்பாம்பு இருக்கிறது என்று தெரிவது கூட எனக்கு தெரிவதில்லை. தெய்வம் அறிவார் என்று அறிந்திருக்க வேண்டும். என் கண்களுக்கு முன்பாகவா ஒரு தீமை இருக்கிறது, நான் போகிற இடத்துல பள்ளம் இருக்கிறது என்று தெரியாமலே போய் விழுந்து எத்தனை பேர் சாகிறார்கள், அல்லது
அந்த ஒரு காரில் போய் மோதி அவர்கள் மறிக்கிறார்கள், என்னென்னலாம் நடக்கிறதே அது அனைத்தும் என் கண்களுக்கு தெரிவதில்லை என்று அவன் உணர்ந்து, இறைவா நீர் அறிந்திருக்கிறீர், ஞானம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அவர் அந்த முக்காலத்திற்கும் உரியவர், நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உரியவர். ஆகவே எனக்கு என்ன வேண்டும் என்று அவர் சொல்லுவார், ஞானம் எனக்கு வேண்டும். பேதையை அவர் ஞானம் உள்ளவனாய் அவர் மாற்றுகிறார். அதுபோன்று ஒரு இடத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஞானத்தை நாம் விரும்பி, இறைவா நான் அறியேன், நான் இந்த உடைய ஞானம் எனக்கு வேண்டும், இதற்கு பின்னால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, இதை செய்யவா செய்ய வேண்டாமா என்று யோசிக்கிற பொழுது இதை செய்தால் என்ன விளையும் என்று எனக்கு தெரியாது, ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் அவர் போதனையை தருவார் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்களோ அந்த அறிவை வெறுத்து விட்டார்கள், அந்த தெய்வத்தினுடன் போதிக்கிற அறிவை வெறுத்து விட்டார்கள் என்றும், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்றும் அந்த 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே அவன் இடுக்கண் வந்த பிறகு பாம்பு வந்து கொத்தும் பொழுது, பள்ளத்திலே உள்ளே போய் விழும் பொழுது, அல்லது அவனுடைய எதிர்பாராத ஒரு பயங்கரம் ஒன்று நடக்கும் பொழுது, மனுஷனை ஞானத்தை தேடாமல் தெய்வ பயத்தை அறியாமல் நீ வாழ்ந்தாய் அல்லவோ. ஆகவே நீ ஞானத்தை மறுத்து வாழ்ந்தபடினாலே, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வ பயத்தை புறம்பே தள்ளிவிட்டபடினாலே உனக்கு நான் உதவி செய்ய இயலாது என்று ஞானம் கைவிரித்து விடும் என்று அந்த 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஞானம் சொல்லுகிறது, உன் ஆபத்து காலத்தில் நான் நகைத்து விடுவேன், நீ பயப்படும் காரியம் வரும்போது உன்னை பரிகாசம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உனக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் உன்னை பரியாசம் பண்ணி அந்த ஞானம் அவனை விட்டு விலகி ஓடிவிடும். அது ஏனென்றால் அந்த 29ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், ஞானத்தை வெறுத்தார்கள், போதகத்தை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுபோன்று தெய்வ பயத்தை சூஸ் பண்ண வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டது உண்டா? இறைவா நான் ஒன்றும் அறியாத பேதை, நான் ஒரு மூடன், அந்த செவத்திற்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது, இந்த மனுஷன் நல்லவன் என்று எண்ணி அவனுக்கு பின்னால் எவ்வளவு தீமை இருக்கிறது, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரிவதில்லை. நான் செய்யப்போகிற வியாபாரத்தில் நஷ்டம் வருமா லாபம் வருமா, அதுவும் எனக்கு தெரிய போவது இல்லை. ஆகவே ஞானமே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று கூப்பிட்டால் அவர் வருவார், வந்து உங்களுக்கு வர வேண்டிய அந்த கொடிய பாவத்தை தீமையிலிருந்து உங்களை காப்பார். அவர் தன்னுடைய போதகத்தை தந்து ஞானம் அந்த போதகத்தை போதித்து உங்களை பாதுகாக்கும் என்று அந்த 33ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். ஹி வில் செக்யூர், பாதுகாப்பாக இருப்பான். அவன் என்ன அடைவதில்லை, ஹீ வில் நோ ஃபியர் ஃபார் ஈவில், எந்த தீமைக்கும் ஆபத்திற்கும் ஆங்கிலத்திலே வித்தவுட் ஃபியர் ஆஃப் த ஈவில் என்று எழுதியிருக்கிறது. ஒன்றுக்கும் அவன் பயப்படுவது இல்லை. இதை கேட்டீர்களாம், எப்படி ஆரம்பிக்கிறது என்று பார்த்தீர்களாம். ஒரு மனுஷன் தெய்வ பயம் கொண்டு அவன் அது ஞானத்தின் ஆரம்பம் என்று இருக்கக்கூடிய அந்த தெய்வ பயத்தை தனக்கு உரியவனாய் வைத்திருக்கிறான். ஏன் தெய்வ பயம் வைத்திருக்கிறான்? என் கண்களுக்கு எல்லாம் மறைந்திருக்கிறது என்று அறிந்து அவன் தீமை எனக்கு என்னவென்று தெரியவில்லை, எந்த வெசித்தனத்தில் நான் விழுவேன் என்று எனக்கு தெரியவில்லை, இறைவா என்னுடைய போதகத்தினாலே பாதுகாக்க வேண்டும் என்று ஞானத்தின் கூப்பிடுதலை, போதகத்தின் கூப்பிடுதலை அங்கே கீழே உள்ள பகுதியிலே தன் தாய் தகப்பனுடைய ஆலோசனை குறித்தும் எழுதியிருக்கிறது. தன் தாய் தகப்பனுடைய ஆலோசனையை நீ தள்ளிவிடக்கூடாது, மகனே உன் தாயினுடைய போதகத்தை கைக்கொள் என்று 3ஆம் வசனம் சொல்கிறது. அதுவே உன் வாழ்க்கையிலே உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று எழுதியிருக்கிறதே, அது ஒரு தாயை போல ஒரு ஞானம் மகனே என்று அழைத்து உங்களை புத்தி சொல்கிறது. எல்லா தாயும் உலகத்தில் உள்ள தாய் எப்படி இருப்பாளா என்று தெரிவதில்லை. ஆனால் என் பிள்ளையை பத்திரமாக இருக்க வேண்டும் என்று பாதுகாக்கத்தான் இருப்பார்கள். அல்லாமல் இந்த பிள்ளையை போதிக்கக்கூடிய இடத்துல அநேக தாய் கஷ்டப்பட்டு போதிப்பது இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஞானமோ மகனே என்று உங்களை போதிக்கும். அந்த 3ஆம் வசனத்திலே எழுதியிருக்கும் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு தகப்பனுடைய போதகத்தை
தள்ளாதே, உன் தாயினுடைய ஆலோசனையை புறக்கணிக்காதே என்று சொல்வதெல்லாம் இந்த ஞானமே அதை சொல்வதை போல் அவன் கேட்டு, தாய் சொன்னதை போல், தந்தை சொன்னதை போல் அவன் கேட்டு, இந்த உலகத்தின் தாய் தகப்பன் தவறாய் சொல்லுவார்கள், அதை நான் சொல்லவில்லை. அவரே ஞானமே ஒரு தாயை போல், தந்தையை போல் அவர் இருந்து அவள் கூப்பிடுகிறார். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த போதகத்தை நீங்கள் கேட்டு வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் பயப்படாமல் எந்த ஆபத்திற்கும் பயப்படாமல் வாழ முடியும். எனவே தெய்வ பயம் கொண்டவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த தீமை குறித்தும் பயப்பட மாட்டான். மெய்யாவே தெய்வ பயம் கொண்டவன் இந்த உலகத்தில் எந்த தீமைக்கும் பயந்து வாழ மாட்டான். அவனை வேலி சுற்றி பாதுகாப்பதெல்லாம் இறைவனுடைய ஞானம் அவனை அந்த வெளியை போல் அடைத்து அவனை பாதுகாத்து கொள்ளும். எப்படி பாதுகாத்து கொள்ளும்? இந்த 37ஆம் வசனம் சொல்லுகிறதை போலோ, அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி அவன் ஆபத்து நாட்களிலே பயப்படவே மாட்டான். செக்யூர், அவன் அமைதியாக இருப்பான், பாதுகாப்பாக இருப்பான். அற்புதமான இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்பி இந்த மாலை வேளையிலே கேட்க முடியுமா? இறைவா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். அது ஏனென்றால் என் கண்களுக்கு முன்பாக பார்ப்பதெல்லாம் கொஞ்சம்தான், காணாதது எவ்வளவோ இருக்கிறது. ஒரு மனிதன் 56 வயதிலே தனக்கு கேன்சர் உண்டானது பொழுது முதல் ஸ்டேஜி போய் 2வது ஸ்டேஜி போய் 3வது ஸ்டேஜில் தான் அவருக்கு அதை புரிகிறது. நன்றாக படித்த பண்புள்ள ஒருவராய் இருந்தாலும் அது மறைந்திருக்கிறதே, அதை அவர் காண முடியவில்லையே. தெய்வமே வேண்டாமா? இறைவா, எனக்கு ஒரு கேன்சர் வருகிறது என்று முதல் ஸ்டேஜே அவனுக்கு காண முடியாமல் போனது ஏன்? அது உதாரணமாக நான் சொன்னாலுமே கூட அப்படித்தான் மனுஷன் கெட்டு போகிறான். கடைசி 4 ஸ்டேஜ் முத்தி வந்த பிறகு அவன் சீரழிந்து அவன் கெட்டு போய் அவன் மரித்து போய் விடுகிறானே. அதுபோல் இந்த அந்த நாட்களிலேயே புத்தியை கற்பித்து போதிக்கிற அந்த ஞானத்தை கண்டடையவன் எவனோ அங்கே அடுத்த பகுதி வருகிறது. என்ன பகுதி அங்கே வருகிறது என்று தெரியுமா? அவன் அந்த ஞானத்தை விரும்பி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுவான் என்று 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவான். அந்த ஞானம் எங்கே அழைத்து செல்கிறது என்று பார்த்தீங்களா? அவர் போதி மரத்தண்டிலே அவர் ஞானத்தை கண்டார் என்று எழுதியிருக்கிறது. சாகும் பொழுது ஞானத்தை தான் கண்டார், தெய்வத்தை காணவில்லை. இந்த ஞானம் நீங்கள் படிப்படியாக அவரோடு பழகி அந்த ஞான சொற்களை எல்லாம், நீதிமொழிகள் எல்லாம் கேட்டு அதற்கு தீமைகளுக்கெல்லாம் விலகி வாழ எச்சரிக்கையுற்று நீங்கள் வாழுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஞானம் உங்களை நடத்தி அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் அது என்ன செய்கிறது என்று உங்களுக்கு உணர முடியும். அது தேவனை அறியும் அறிவை கண்டடைய செய்துவிடும். தெய்வத்திடத்திலே கொண்டு போய் உங்களை சேர்த்துவிடும். ஏற்ற சமயத்திலே ஒரு இரட்சகரை அவன் கண்கள் காண முடியும். அது ஒன்று தெய்வ பயத்திற்கு தன் பிள்ளைகளை கூட பெற்றோர்கள் கவனமாய் ஊட்டி வளர்க்க வேண்டும். தானும் தெய்வனுக்கு பயந்து வாழுவதை அந்த சிறு பிள்ளைகளுக்கு கூட கற்று கொடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கும் பொழுது ஒரு நாள் வரும் பொழுது அந்த தெய்வ பயம் அந்த பிள்ளைகளும் கூட கர்த்தரை கண்டுகொள்ள, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட இரட்சகரை கண்டுகொள்ள அது உதவி செய்யும். எனவே அந்த அறிவை, அந்த தேவனை அறிகிற அறிவை என்று கண்டடைவாய் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தையும் அறிவையும் தரும். அறிவு என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அறிவை சொல்லவில்லை, தெய்வத்தை அறிகின்ற அந்த அறிவை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்துவிடும். பின்பு என்னவாகும்? இந்த ஞானம் என்று சொல்கின்ற அந்த ஒரு பகுதியானது தெய்வம் என்ற பகுதியாக மாறும் பொழுது அங்கே என்ன எழுதியிருக்கிறது? கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று ஆரம்பிக்கிறது. இனி முதற்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற ஒரு பகுதியிலிருந்து கர்த்தரே எனக்கு ஞானத்தை தருகிறவராய் எனக்கு மாறி அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் புத்தி சொல்ல தொடங்கி விடுகிறார். அவர் நீதிமான்களுக்கென்று மெஞ்ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஸ்டோர்ட் அப், வைத்திருக்கிறார், ஏராளமாய் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்காகவே ஏராளமான ஞானத்தை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே ஞானம் என்னை ஒரு நாளும் எந்த பயத்திற்கோ தீமைக்கோ என்னை நடத்துவதே இல்லை. அதையெல்லாம் இறைவன் என்னோடு பேசுகிறார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நீதிமான்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருப்பார். அந்த ஞானத்தை
நமக்கு ஒரு கேடகத்தை போல் வைத்து பாதுகாப்பார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அவனுடைய பாதையை காப்பாற்றி திடீரென்று ஒரு மிருகமோ, திடீரென்று ஒரு நாகப்பாம்போ, அல்லது அவன் கால்களுக்கு கீழாய் வருகின்ற அந்த பாலசிங்கமோ எது வந்தாலுமே கூட அவன் அறியாது அவன் நடந்து போனாலும் அவனை அவர் பாதுகாக்கிறார். தெய்வம் அறிவார், எனக்கு அறிவதில்லை, எனக்கு அங்கே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த ஞானம் அவனை பாதுகாக்குவதற்கு அவரே ஞானம் உள்ளவராய் உங்களுக்கு போதிப்பார். இந்த வழி நடந்து செல் என்று சொல்லுவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோன்று அவருடைய நிழலிலேயே நடக்கும்படி செய்வார். நீங்கள் தாறுமாறாய் எங்கேயோ போய்விடாதபடி கூடவே அந்த நிழல் உங்களோடு கூட வந்து சரியான பாதையை கொடுத்து தெய்வம் நடத்துவார். அந்த நாட்களிலே பகலிலே அவர் 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 செகுனா மகிமையை கொண்ட மேகத்தை கொண்டும் இரவிலே அக்னியை கொண்டும் அவரை நடத்தி சென்றார் என்று எழுதியிருக்கிறதே, அதுபோன்று செம்மையான பாதையை உங்களை நடத்துவார். பரிசுத்தவான்களை பாதையை அவர் பாதுகாப்பார் என்றெல்லாம் நியாயத்தின் நெறிகளை அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறதே. இந்த அற்புதமான இந்த வாழ்க்கையை நாம் பெற வேண்டாமா? என்ன இந்த அற்புதமான வாழ்க்கை? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று இப்பொழுதே தொடங்கி விடுங்கள். அந்த ஞானம் போதித்து மறைவான பகுதியில் எனக்கு தெரிவதில்லை, இறைவா இது என்ன தீமை உண்டாகும் எனக்கு ஐ டோன்ட் நோ, இது நன்மையாக தீமை என்று கூட தெரிவதில்லை என்று என் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கு முன்பாக தீமையை விதைப்பதில்லையே, அது உம்முடைய பார்வைக்கு தெரியும். ஞானமாய் என்னை விடுதலை செய்யும் என்று நீங்கள் கேட்டு புத்தியாய் வாழ தெய்வ பயத்தை அரவணைத்து கொள்ளுங்கள். தெய்வ பயத்திலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் அந்த தெய்வ பயத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் போதித்து முடிவாய் நீங்கள் இறைவனையே கண்டுகொள்ளும்படியாக அந்த ஞானம் உங்களை நடத்திவிடும். பின்பு அந்த ஞானம் அவர் தெய்வத்தண்டில் வந்தபடினாலே அவரிடத்தில் எல்லா ஞானமும் ஸ்டோர்டப்பாய் குவிந்திருக்கிறது. படிப்படியாய் நடத்துவார் என்று இந்த நீதிமொழிகள் புத்தகம் ஆரம்பிக்கிறது. அந்த 30 அதிகாரமும் அப்படி அற்புதமான ஆச்சரியமான அந்த அதிகாரங்களாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர் நடத்துகிறார் என்பதை அருமையாக அது போதிக்கிறது. அதை கேட்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தெய்வ பயம் ஒரு மனுஷனுக்கு இல்லை என்றால் அவன் காலாகாலத்தில் இறைவனை அடைவது என்பது முடியாமல் போய்விடும். சரியான நேரத்திலே அவன் இறைவனை கண்டு ரட்சிக்கப்பட முடியாமல் போய்விடும். சரியான நேரத்திலே அவர் தெய்வம் தருகின்ற பரிசுத்தாவை பெற முடியாமல் போய்விடும். சரியான நேரத்திலே அவர் தருகின்ற ஏற்ற சமயத்தில் தருகின்ற உதவியை அவன் பெற முடியாமல் போய்விடும். இட் இஸ் ஒன்லி காட், தேவன் ஒருவர் தான் ஒரு மனுஷனை பூர்ணமாய் காத்து ரட்சிக்க வல்லவர். நம்மை முற்றுமுடியை காத்து ரட்சிக்க வல்ல அந்த ரட்சகரை நீங்கள் பெற வேண்டாமா? அதற்கு ஆரம்பம் என்னவென்று தெரியுமா? தெய்வ பயம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த நாட்களிலே இயேசு இல்லை, ஆனால் அந்த யோசேப்பு என்ற ஒரு அடிமையாக இருந்த மனுஷன், அவன் படிப்படியாக ஒரு அடிமையாக இருந்து பின்பாய் அவன் ஒரு போத்திபார் அரண்மனைக்கு வந்து அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தீமைக்கு வருமென்று அவனுக்கு அறியாதிருந்தான். அந்த ஒரு பெண்மணி, பொல்லாத பெண்மணி, அவள் பணக்கார பெண்மணியாக இருந்து அவனை பாவம் செய்ய தூண்டும் பொழுது அதை அவள் லேசாய் அவள் சொல்லுகிறாள். ஆனால் இவனோ, நான் எப்படி பாவம் செய்வேன், தெய்வம் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு பயம் வைத்திருந்தான் பாருங்கள். அது அவனை காத்து கொண்டது. அவன் காத்து கொண்டது மாத்திரமல்லாமல் ஒன்றுக்கும் பயப்படாத வாழ்க்கைக்குள் அவனை நடத்தி கொண்டு போய் இறைவன் அவனை அந்த எகிப்து அதிபதியாகவே மாற்றி வைத்து விட்டான். இந்த போத்திபார் என்று சொல்கிற அந்த மந்திரியோடு அங்கே தான் இருந்தான். பின்பு தான் அவன் கண்டான் தன் மனைவி சொன்ன அனைத்தும் பொய் என்பதை. பின்பு அவன் கண்டுபிடித்தான். ஆனால் கண்டுபிடித்து அவன் அதிபதிக்கு பயந்தும் வாழ்ந்தான் என்று நாம் அறிவோம். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் தாறுமாறாய் தெய்வ பயம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்களே, தீமை என்று ஒன்று வரும்பொழுது அது அவர்களை மேற்கொண்டு விடும். அவர்கள், இறைவா, நான் தீமை என்னவென்று எனக்கு தெரியாது, என்ன நடக்கும் என்று நான் அறியேன், குழி எங்கே இருக்கிறது என்று தெரியாது, எந்த தீமை உள்ளே இருக்கிறது என்றும் நான் பார்க்க இயலாது, நீர் எனக்கு ஞானத்தை போதியும் என்று சொல்கிற அந்த அற்புதமான இடத்தை நீங்கள் அடையும் பொழுது, இயேசு பெருமானை நீங்கள் இரட்சகராய் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது முற்றுமுடியை காத்து உங்களை ரட்சிப்பார். அவரிடத்தில் இந்த மாலை வேளையிலே விசுவாசத்தோடு தெய்வ பயத்திலிருந்து தொடங்கி வாழ ஆரம்பிங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.